விறுவிறுப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்தார். 19 காளைகளை பிடித்து முதல் பரிசான காரை தட்டிச் சென்றார். மேல வர முடியுமா பார்த்து. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் சிறந்த மாடுபிடிவர் கார்த்திக் அவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் சிறந்த வீரருக்கு காரினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்த பூவந்தி அபிசித்தர் இந்த ஆண்டு 2வது இடத்தை பிடித்துள்ளார். 16 காளைகளை பிடித்த அவருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வீரன் வெற்றி பெற்றான். 2ஆம் பரிசு அபிசித்தர் அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜிபி ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறப்பாக விளையாடி காளையர்களை கலங்கடித்த புதுக்கோட்டை ஏவிஎம் பாபுவின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. பரிசாக டிராக்டர் வழங்கப்பட்டது. பெரிய கொம்பு மாடு ஏற்கனவே பல பேரை குத்தி குளிச்சுக்கு போல இருக்காங்க. சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு கால்நடை துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்த பின் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்திய பின் அதிமுகவின் 5 தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் இருவருக்கும் கட்டணமில்லா நகர பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என இபிஎஸ் அறிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் காந்தி முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்று காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புபவர்களால் நெல்லை ரயில் நிலையம் பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. குறிப்பாக முன்பதிவு இல்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக நடைமேடையில் குவிந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ரயிலில் இடம் கிடைக்காத பல பயணிகள் படிக்கட்டுகளில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மருத்துவர் பெல்கிங் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தோட்டப்பாளையத்தில் அவர் தங்கியுள்ள விடுதி அறை மற்றும் மருத்துவமனை அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக சோதனை செய்தனர். இதில் 33 கிராம் அளவு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக பெல்கிங்கின் கூட்டாளிகளை வெளிமாநிலத்தில் வைத்து கைது செய்துள்ளதாகவும் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போதைப் பொருள் தொடர்பாக பெல்கிங்கின் வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக பல லட்சம் ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை நடந்துள்ளதால் இதுகுறித்து தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அருவங்காடு அருகே உள்ள ஓதனப்பட்டி கிராமத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பக்கவாட்டு சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் 3 பேரும் மண்ணில் புதைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக அருவங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். அது மட்டுமின்றி ராஜராஜ சோழனின் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையும் பார்த்து வியந்தனர். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி ஊட்டிக்கு வந்த சுற்றுலாவாசிகள் படகு சவாரி செய்தும் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களை கண்டும் ரசித்தனர். காணும் பொங்கலை ஒட்டி வைகை அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பொழுதை கழித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை அணையின் இருபுறமும் அமைந்துள்ள பூங்காவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ராட்டினம், சறுக்கு விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ந்தனர். கட்டணமில்லா வேலைவாய்ப்பு இணையதளத்தை நடிகர் விஜய் சேதுபதி மதுரையில் தொடங்கி வைத்தார். வேலை தேடும் இளைஞர்களையும் வேலை வழங்கும் நிறுவனங்களையும் கட்டணமின்றி ஒரே தளத்தில் நேரடியாக இணைக்கும் வகையில் தனது வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் சார்பில் www.si.com என்ற புதிய வேலைவாய்ப்பு இணையதளத்தை விஜய் சேதுபதி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுக்க உள்ள இளைஞர்கள் பயனடைவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தை தூத்துக்குடியில் தனது ரசிகர்களுடன் நடிகர் ஜீவா கண்டு ரசித்தார். அப்போது மேடையில் பேசிய அவர் SMS படத்தில் இடம்பெற்ற ஃபேமஸ் டயலாகை பேசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் ரேஸில் அண்ணன் படம் வராததால் தம்பி படம் வந்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஜனநாயகன் திரைப்படம் நடிகர் விஜயின் கடைசி படமாக இருக்கக்கூடாது என்பதே தனது விருப்பம் என தெரிவித்தார். பிரபல பாலிவுட் பாடகரும் இசைக்கலைஞருமான பி ப்ராக்கிற்கு பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய கொலை மிரட்டல் வந்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபி மற்றும் இந்தி பாடகரான என் ப்ராக் என்றழைக்கப்படும் பிரதீக் பச்சன் தேசிய விருது உள்பட 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வென்றவர். பஞ்சாபி பாடகர் பில்னூர் ப்ராக்கின் நண்பர் ஆவார். இந்நிலையில் பில்னூருக்கு வந்த வெளிநாட்டு செல்போன் அழைப்பில் 10 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் ப்ராக்கிடம் தெரிவிக்க கோரி மர்ம நபர் ஒருவர் மிரட்டியுள்ளார். அத்துடன் அவர் தன்னை பிரபல நிழலுலக தாதா பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய ஆஜு பிஷ்னோய் என்று தெரிவித்துள்ளார். இதனால் பயந்து போன பில்னூர் பஞ்சாப் மாநிலம் முகாலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சமீப காலமாக பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என கூறி மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் காடு மற்றும் மலைப்பகுதிகளில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாறி மாறி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதுடன் அவர்கள் வைத்திருந்த AK-47 துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் மீட்கப்பட்டன. தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தில் உள்ள ஏரியில் மூழ்கி இறந்த 2வது கேரள சுற்றுலா பயணியின் உடலும் மீட்கப்பட்டுள்ளது. உரை நிலையில் இருந்த சேலா ஏரியில் சுற்றுலா பயணிகள் நடந்து சென்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திடீரென பனிக்கட்டி உடைந்து கேரளாவைச் சேர்ந்த பிரகாஷ், மாதவ் ஆகியோர் ஏரியில் மூழ்கிய நிலையில் நேற்று பிரகாஷின் உடல் மீட்கப்பட்டது. மாதவை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சூழலில் தவாங்கிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மாவட்ட நிர்வாகம் வழங்கிய ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாகில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. நீர்நிலைகள் பனியால் உறைந்து சிலை போல் காட்சியளித்தன. இந்திய ராணுவத்தின் உதவியுடன் இலங்கையில் 120 அடி நீளமுள்ள 3வது பெய்லி பாலம் கட்டப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இலங்கை வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா உதவிக்கரம் நீட்டியது. ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட பாலங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களை இணைக்கும் புதிய பெய்லி பாலத்தை கட்டியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பிரபல போக்கிமோன் வர்த்தக அட்டை கடையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை முகமூடி கும்பல் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடையில் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் இருந்த நிலையில் துப்பாக்கியுடன் நுழைந்த முகமூடி கும்பல் கண்ணாடிகளை உடைத்து பொருட்களை அள்ளி சென்றது. இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நியூயார்க் நகரம் முழுவதும் உள்ள பிற போக்கிமோன் கடைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சர்வதேச மற்றும் IPL போட்டிகளை நடத்த அனுமதி. விதிமுறைகளை பின்பற்றி கிரிக்கெட் போட்டிகள் நடத்த கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திற்கு மாநில உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. துபாயில் நடைபெறும் கார் பந்தயத்தின் போது நடிகர் அஜித்குமார் ரேசிங் அணியின் கார் திடீரென தீப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் அஜித்குமார் தனது ரேசிங் அணியுடன் துபாயில் நடைபெறும் 24 ஹார்ஸ் சீரிஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளார். பந்தயத்தின் போது அஜித்குமார் ரேசிங் அணியின் கார் என்ஜின் கோளாறு காரணமாக தீப்பிடித்தது. காரை ஓட்டிய ரேசர் அயடன் ரெடான்ட்டுக்கு நல்வாய்ப்பாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. கமெண்டேட்டர் அஜித் ரசிகர்களை பற்றி பேசியபோது, இது அந்த ரேசிங் அணிக்கு மட்டுமல்ல, அஜித்குமாரை ஆதரிக்கும் இங்குள்ள லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஒரு பெரும் ஏமாற்றம் என குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பரமக்குடி சந்தை திடல் பகுதியில் 50 சென்ட் பரப்பளவில் 3 கோடி ரூபாய் செலவில் இமானுவேல் சேகரனின் முழு உருவச் சிலையுடன் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் இந்த மணிமண்டபத்தை கட்டிக் கொடுத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு இமானுவேல் சேகரனின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூரில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த கும்பலுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வங்கி ஊழியர் உட்பட 2 கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் தனது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகியோருடன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திரா சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பார்த்திபனின் பைக்கை மோதுவது போல் சென்றுள்ளது. இதுகுறித்து பார்த்திபன் மற்றும் நண்பர்கள் ஏன் வேகமாக ஓட்டுகிறீர்கள் என கேட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் சாலையில் கிடந்த கூரான கற்களை எடுத்து 3 பேரையும் கொடூரமாக தாக்கியுள்ளது. இதில் பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் சுகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேசவமூர்த்தி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் இருவரை கல்லால் அடித்து கொலை செய்த நீலகண்டன், ஜோதி, வினோத், கிரண் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு விழாவில் குறுகிய நேரத்தில் விரைவாக வந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வீரமத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இங்க ஓட்ட சூப்பரா கோடமண்டல அழகா அற்புதமா ஓட்டிய நேரம் 9 செகண்ட். காணும் பொங்கலை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தமிழக நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். விஜய் அன்பன் மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறக்கப்பட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் என்பவரது காளை வெற்றி பெற்ற நிலையில் கட்சி கொடியை காட்டியதால் மாட்டிற்கு பரிசு இல்லை என அறிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் விஜய் அன்பன் மாடுப்பா. வேணாம், மாட்டுக்கு பரிசு இல்ல. பிரைஸ் இந்த மாட்டை கலட்ட முடியாதுன்றாங்கப்பா. இது தேவையாப்பா? உள்ளூர்ல இருந்துகிட்டு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? மாட்டுக்கு பரிசு இல்லை. இந்த மாட்டிற்கு கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்லை. காணும் பொங்கலை ஒட்டி குற்றால அருவியில் உற்சாக குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். குற்றால மெயின் அருவியில் காணும் பொங்கலை கொண்டாடும் வகையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் அருவிக்கரையில் குவிந்தனர். அருவியில் மிதமான நீர்வரத்து கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாக குளியலிட்டனர். கன்னியாகுமரி முடிச்சுட்டு அப்படியே திருநெல்வேலி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் இப்போ நான் குற்றாலம் வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா பொங்கலையும் செம்மையா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருக்கு. ஃபால்ஸ் எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு. பொங்கல் லீவுக்காக வந்திருக்கோம். தண்ணி நல்லா விழுது. சீசன் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தண்ணி நல்லா விழுது. ஹாப்பியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். எல்லாம் வந்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. கும்பகோணம், ராமேஸ்வரம் எல்லாம் போனோம். ஆனா இங்கதான் லாஸ்ட்ல வந்திருக்கோம். நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நல்ல பாம்பை வீடுகளில் வைத்து வணங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. சாத்தனஞ்சேரி கிராமத்தில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் பழங்குடி இருளர் இன மக்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதுபோன்ற மரபை கடைபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் கிராம மக்களின் வீடுகளுக்கு பாம்பை எடுத்துச் சென்ற நிலையில் பாம்பிற்கு மஞ்சள் குங்குமத்துடன் ஆரத்தி எடுத்து வணங்கிய பெண்கள் காணிக்கையும் வழங்கினர். கிராம மக்கள் பாம்பை வணங்கிய பின்னர் இருளர் இன மக்கள் அதனை அருகில் உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர்.